SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit sacces.ac.in. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளது. நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த திட்டம் நம் நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. இதன் மூலம் நவம்பர் 2014 முதல் 2026 பிப்ரவரி வரை 1.70 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் 8.70 கோடி டன் கார்பன் உமிழ்வும் குறைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்து விற்பனை செய்யப்படும் நடைமுறை அமலில் உள்ளது. இதற்காக ஆண்டுக்கு 1100 கோடி லிட்டர் எத்தனால் தேவைப்படுகிறது. ஆனால் அதன் உற்பத்தி 2000 கோடி லிட்டராக உயர்ந்துள்ளது. உபரி எத்தனாலை பயனுள்ள வகையில் பயன்படுத்த E25, E30 போன்ற கூடுதல் சதவிகிதம் எத்தனால் கலப்பு திட்டங்களை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இவற்றை தனித்தனியே அதற்கேற்ற விலையில் விநியோகித்து பெட்ரோல் நிலையங்களில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துமாறு பொதுத்துறை மற்றும் தனியார் எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் வாகன என்ஜின் திறனுக்கு ஏற்ப பெட்ரோலை தேர்வு செய்யலாம். பிரேசில் போன்ற நாடுகளில் ஏற்கனவே இத்தகைய கூடுதல் எத்தனால் கலப்பு முறை வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிறது. கூடுதல் எத்தனால் கலப்பால் மைலேஜ் குறையும் என்ற வதந்திகளை மத்திய அரசு மறுத்துள்ளது. இது வாகனத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் என அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக தானிய எத்தனால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் CK ஜெயின் கூறினார்.